டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போற படம் ஒரு இங்கிலீஷ் மிஸ்ட்ரி த்ரில்லர் காமெடி படமாக அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் இப்போ 2026 தமிழ் டப்பிங்லே வெளியாகி இருக்கிற செப் டிடெக்டிவ். ஒரு குழந்தைகளுக்கான படம், பெரியவர்களும் ரசிக்கும்படியா இருக்கு. வித்தியாசமான விசாரணை இன்வெஸ்டிகேஷன் மூவி தான். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, ஹீரோ கதாநாயகன் பேரு ஜார்ஜ் ஹார்டி. இவர் ஒரு ஆட்டு பண்ணை வச்சிருக்காரு. ஆடுகளை கண்ணும் கருத்துமா தன் பிள்ளைகள் மாதிரி பார்த்துக்கிறாரு. ஒரு கிராமத்தில் புல்வெளிகள் நிறைந்த அழகான ஒரு இடம், பல ஏக்கர் கணக்கில் பண்ணை மாதிரி வச்சிருக்காரு. ஒவ்வொரு ஆடுகளுக்கும் ஒரு பேர், லில்லி, செபஸ்டின், ரவுடி பிரதர்னு. அதுங்க சுபாவத்துக்கு குணாதிசயங்களுக்கு ஏற்ற மாதிரி பேர் வச்சு அழகா பராமரிக்கிறாரு. எந்நேரமும் ஆடுகளோட பேசிக்கிட்டு ஆடுகளோடய வாழ்றாரு. இவர் ஹீரோ ஜார்ஜ் ஹார்டிக்கு ஒரு பொண்ணு பேரு ரெபேக்கா. இவர் மனைவி இறந்த பிறகு இனிமே நம்மளால குடும்பத்தை பார்த்துக்க முடியாதுன்னு இவர் குழந்தைங்க 2 பேரையும் தத்து கொடுத்துடுறாரு. அதோட சும்மா இல்லை, தினமும் தன் மகளுக்கு கடிதம் எழுதுறாரு. லில்லி என்ன பண்ணுனா தெரியுமா, செபஸ்டின் இன்னைக்கு மலை உச்சிக்கு போயிட்டான் அப்படின்னு இந்த ஆடுகள் தினமும் பண்ற சேட்டையெல்லாம் சம்பவங்களை கடிதமா எழுதுறாரு. தினமும் சாயங்காலம் ஆச்சுன்னா அந்த ஆட்டு கூட்டத்தை மொத்தமா ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி கூட்டமா உட்கார வச்சு கதை சொல்றாரு. அதுவும் டிடெக்டிவ் கிரைம் நாவலா சொல்றாரு. அந்த ஆடுகளும் உச்சி கொட்டி கவனமா கேக்குதுங்க. சில நேரம் கதை முழுவதும் சொல்லுவாரு, சில நேரத்துல கிளைமேக்ஸ் வந்ததும் நிறுத்திடுவாரு. மீதியை நாளைக்கு சொல்றேன்ட்டு போயிடுவார். ஹீரோ தூங்க போன பிறகு அந்த ஆடுகள் எல்லாம் சேர்ந்து மீட்டிங் மாதிரி பேசிக்கிறாங்க. விவாதம் பண்ணுதுங்க. பாஸ் கதை சொன்னாரு, அதில் குற்றவாளி யார் தெரியுமா, அந்த போலீஸ்காரன் தான், இல்லை அவன் தான், இவன் தான் அப்படின்னு அதுகளுக்குள்ள விவாதமே பண்ணுதுங்க. லில்லி அப்படின்னு ஒரு ஆடு புத்திசாலியாக இருக்கு. அது ஏய் பாஸ் கதை சொன்னாரே, அதில் கொலைகாரன் யாருன்னு சொல்லலை பத்தியா, நான் சொல்கிறேன் பாரு, கொலைகாரன் அவன் தான், நாளைக்கு கிளைமேக்ஸ் சொல்லுவான் பாரு, நான் சொன்ன ஆளு தான் கொலைகாரன், நீ வேணா பாரு, நாளைக்கு அவன் கிளைமேக்ஸ் சொன்ன பிறகு என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சவாலே விடுது. அது சொன்ன மாதிரியே ஜார்ஜ் மறுநாள் அந்த லில்லி சொன்னதே சொல்கிறாரு. அந்த அளவுக்கு டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன் விசாரணைன்னு நாடி நரம்பு ரத்தமெல்லாம் ஊறி போய் எல்லா ஆடுகளும் புத்திசாலியாக இருக்கு. இப்படி தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அழகா ஆடுகளை பராமரிச்சுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ திடீர்னு மர்மமான முறையில் இறந்து போகிறாரு. நம்ம மேய்ப்பன் காப்பாளன் நம்மளை புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டாரு. நம்மளை இனிமே எவன் நம்மளை பிரியாணி போட்டு திங்க போகிறானோ, கசாப்பு கடைக்கு விற்க போகிறானோ அப்படின்னு எல்லாமே கொஞ்சம் பயத்துலையும் கவலையிலையும் இருக்குதுங்க அந்த ஆடுங்க. அந்த கிராமத்தில் ஒரே ஒரு போலீஸ்காரன் இருக்கான், பேரு டிம். பெருசாக ஒன்றும் விசாரிக்காமல் ஒரு இன்வெஸ்டிகேஷன் மைண்டே கிடையாது அவனுக்கு. சரி வயசாயிட்டு, ஹார்ட் அட்டாக்கு, உதவிக்கு யாரும் இல்லை, இறந்துட்டான்னு கேஸை முடிக்க போகிறான். அவன் ஒரு காமெடி போலீஸு. இந்த ஆடுகள் எல்லாம் நைஸாக இவங்க வக்கீல், இவங்க போலீஸ்காரன் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க, அங்கே ஹீரோவோட பொண்ணு ரெபேக்கா வந்திருக்காங்க, என்ன பேசிக்கிறாங்கன்னு ஒட்டு கேட்குதுங்க லைட்டாக. இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, அப்போதான் ஒரு உண்மையே தெரிய வருது ஆடுகளுக்கு. தங்களோட முதலாளி பாஸ் சாதாரண ஆள் இல்லை, பெரிய கோடீஸ்வரன், 30 மில்லியன் பணமாகவே வச்சிருக்காரு. அப்புறம் இந்த ஏக்கர் கணக்கில் இருக்கிற நிலம், பண்ணை, ஆடு, இதெல்லாம் சில 100 கோடி ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதெல்லாம் யாருக்கு சேரணும்னு உயில் எழுதி வச்சிருக்காரு. ஹீரோவுக்கு ஒரு பையனும் இருக்கான். பொண்ணு பேரு ரெபேக்கா, பையன் பேரு பீட்டர் ஹார்டி. 2 பேருக்கும் பிரித்து தான் சொத்துக்கள்லாம் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த ஆடுகளுக்கு நோய் வராமல் தடுக்க ஒரு தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதோட ஃபார்முலாவை ஒரு கம்பெனிக்கு கொடுத்து அதன் மூலமா பல கோடி வருமானம் வந்திருக்கு. இப்பவும் வந்துட்டு இருக்கு. நடந்தது ஒரு கொலைன்னு தெரிய வருது. இந்த மொக்க போலீஸ டிம்மை நம்பினா வேலைக்கு ஆகாது, நாமளே களத்தில் இறங்குவோம்னு இறங்கி ஆடுகள் விசாரணை செய்து
கொலையாளிகளை கண்டுபிடிக்குது. அது சட்டமும் நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிரூபிக்குதுங்க இந்த ஆடுங்க. கொலையாளி யாரு, எதுக்காக இந்த கொலை நடக்கணும் அப்படிங்கிறது தான் மீதி கதை. ஆடுகளோட இன்வெஸ்டிகேஷன் விசாரணையெல்லாம் செம காமெடி தான். அந்த புல்வெளியில் ஒரு பிரேஸ்லைட் ஒன்று கீழே கிடக்கும். இதை பார்த்த அந்த லில்லிங்கிற ஆடு, இது ஒரு முக்கியமான எவிடன்ஸு, கொலைகாரனோட தான் இருக்கலாம், இதை போலீஸ்காரன் டிம்மு கையில் சேர்க்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும். போலீஸ்காரன் தொப்பியை தூக்கிட்டு ஓடும். அவன் உடனே இது திங்கிறது கிடையாது, அதை கொடுத்துட்டு அந்த ஆட்டை விரட்டிக்கிட்டே வருவான். அந்த பிரேஸ்லைட் கிடக்கிற இடத்துல கொண்டு போட்டுடும். அதை பார்த்த டிம்மு, இது முக்கியமான எவிடன்ஸு, கொலையாளியோட தான் இருக்கலான்னு பிரேஸ்லைட்டை எடுத்து வச்சுப்பான். ஆடுங்க நினச்ச மாதிரி சக்ஸஸ் ஆகுது. இந்த மாதிரி செம காமெடிலாம் இருக்கு படத்தில். பிரபலமான அனிமேஷன் படங்களை எடுத்த இயக்குனர் கைல் பல்டா அவர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. 2005 லியோனிஸ் வேன் அவர் ஒரு நாவல் ஆசிரியர், ஒரு நாவல் எழுதியிருக்காரு. 3 பேக்ஸ் ஃபுல் செப் டிடெக்டிவ் ஸ்டோரி அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அந்த நாவலை தான் படமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் சில எமோஷனல் காட்சிகளும் படத்தில் இருக்கு. ஒரு ஆடு நாய் கடிச்சு செத்துடும். அந்த சீன்லாம் கண்கலங்க வச்சிருக்காரு இயக்குனர். அழகழகான ஆடுகளை காட்டுறாங்க. இதுவரை நம்ம பார்க்காத ஆடுகள். அத்தனை ஆடுகளுக்கும் ஹீரோ ஒரு பேர் வச்சிருப்பாரு. அந்த ஆடுகள் நடந்து கொள்ளும் விதம், சுபாவம், குணாதிசயங்களை வச்சு அந்த பேர் வச்சிருப்பாங்க. பெட் லவ்வரு, அனிமல் விரும்பிகள், குழந்தைகள் எல்லோரும் இந்த படத்தை ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க. சில சீனில் கதறி அழுதுடுவாங்க. அந்த அளவுக்கு காட்சிகள் இருக்கு. இது ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லலாம், பிளாக் காமெடி மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவின்னு சொல்லலாம். ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் காமெடி மூவி தான். அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் தமிழ் டப்பிங்லே இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.